இருக்கிற 5 பொருளாதார நோக்கங்கள்ல 5 விஷயம் நாங்கள் ஏற்கனவே பொருளாதார நோக்கம் பார்த்துருக்கோம். இந்த பொருளாதார நோக்கத்துல நாங்க ஏற்கனவே பார்த்து முடிச்சிருக்கிறது பொருளாதார வளர்ச்சியும் அபிவிருத்தியும் நியாயமான வருமான கடன்களும். சரிதானே? அப்ப இது ரெண்டுக்கும் நோக்கம் என்னென்ன, அதுக்கு வரைவிலக்கணம் என்ன, அதுக்கு இலக்கு எப்படி எழுதுறது, இதெல்லாம் என்ன செய்யாது ஏற்கனவே பார்த்தாச்சு. அப்ப இந்த இலக்கை நீங்க திருப்பி ஒருக்க பாத்தீங்கன்னா சரி. அடுத்தது நாங்க பூரண வேலை வாய்ப்பு பற்றி பார்ப்போம். சரிதானே? அப்ப பூரண வேலை வாய்ப்பு பொருளாதார நோக்கங்கள்ல 3வது. சரிதானே? அப்ப பூரண வேலை வாய்ப்புன்னா முதலாவது எங்களுக்கு அது முழுமையான நோட்ஸ் விளங்கும். பூரண வேலை வாய்ப்பு. அப்ப அதை வாசிச்சு பாத்தீங்கன்னா நோட்ஸ் எடுக்க பாருங்க. ஃபர்ஸ்ட் நோட்ஸ் பாருங்க. நோட்ஸ் எடுக்க பார்த்து அதை வாசிச்சு பாருங்க. பூரண வேலை வாய்ப்புக்கு என்ன விளக்கம் சொல்லியிருக்கு? முதலாவது, உழைப்பை வழங்குவதற்கு எதிர்பார்ப்புடன் இருக்கும் அனைவரும் யாதேனும் ஒரு சேவையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். இரண்டாவது, ஒரு நாட்டில் காணப்படுற வளங்கள் வினைத்திறனான ஒரு உற்பத்தி செயற்பாட்டுல ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். அப்ப நோட்ஸ் நீங்க ஒரு வாசிச்சு பார்த்துட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருக்கு. இப்போதைக்கு உங்களுக்கே ஒரு விளங்கும். அடுத்து நாங்கள் அதை பிரிப்போம் ஷார்ட் நோட்ஸ். அதை எப்படி சொல்ல போறோம்னா, அப்ப பூரண வேலை வாய்ப்பு நாங்க இருக்கிற நோட்ஸின் அடிப்படையில் நாங்க பார்த்தாலே அதை 2 பிரிவாக சொல்ல முயற்சி செய்திருக்கேன். முதலாவது, வேலையை எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அனைத்து மனிதர்களுக்கும் என்ன இருக்கணும்னு சொல்றாரு அவர், வேலை இருக்கணும்னு சொல்றாரு. அப்ப ஏன் அந்த வேலையை எதிர்பார்த்திருக்கிற மனிதர் என்ற வார்த்தையை பாவிக்கிறார் போல பார்க்கணும் தொடர்ச்சியா. சரிதானே? அப்ப வேலையை எதிர்பார்த்திருக்கிற மனிதர்கள் அனைவருக்கும் ஒரு வேலை காணப்பட வேண்டும். சரி, சிம்பிளா சொல்றேன். இரண்டாவது, அதாவது வேலை செய்ய தயாரானதற்கு ஒரு வேலை இருக்கும். இரண்டாவது, ஒரு நாட்டில் காணப்படுற வளம் பூரணமாக ஏதாவது ஒரு வினைத்திறனான உற்பத்தியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். சரி, இந்த 2 எதிர்பார்ப்புகளும் நிறைவேற்றப்படுகின்ற போது அந்த நாட்டுல பூரண வேலை வாய்ப்பு காணப்படும் சொல்றேன். அப்ப இது ஷார்ட் நோட்ஸ். ஷார்ட் நோட்ஸ் வச்சு வந்து விளங்கி இருக்கிறாங்க. நாங்கள் தனித்தனியாக விளக்கம் பார்க்கணும். இப்போ விளக்கம் என்னது? ஒரு நாட்டில் மனிதர்கள் இருக்கணும், அதை வாங்க மனித வளம் படிச்சிருப்போம், அதை மனித வளம் நினைச்சுக்கொள்வோம். ரைட்? இன்னொன்று மனித வளம் சார்ந்த ஏனைய வளங்கள் இருக்கு. அப்ப விவசாய காணிகள், தோட்ட காணிகள், கடல் வளம், நீர்நிலைகள், இது எல்லாமே ஏனைய வளங்கள். இப்படி ஒரு நாட்டில் காணப்படுற மனிதர்களும் அந்த நாட்டில் காணப்படுற ஏனைய வளங்களும் ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். இதுதான் அதுக்குரிய விளக்கம். அப்ப ஏன் இங்க வேலை செய்ய தயாரான அனைத்து மனிதர்களும் அந்த வார்த்தையை பயன்படுத்திருக்கணும்னா, 18 வயதுக்கு தாண்டினா பிறகும் எல்லாருமே வேலை செய்யணும்னு உறுதி இல்லை. ஏன்? நாங்க 18 வயசு தாண்டினா பிறகு இப்ப படிச்சுதான் இருக்கோம். நாங்க வேலை செய்ய தயாராயிட்டோமோ இல்லை. அப்ப நாங்க எப்ப வேலை செய்ய தயாராகிறோமோ அப்படி நாங்க வேலை செய்ய தயாராகிற நேரத்துல எங்கள்கிட்ட வேலை இருக்கும். அப்படி வேலை செய்ய தயாரான மனிதர்களுக்கு அந்த நாட்டுல வேலை இருந்துச்சு. இதுதான் முதலாவது தேவைப்பாடு. இரண்டாவது தேவைப்பாடு, அந்த நாட்டில் காணப்படுற விவசாய நிலங்கள், தோட்ட நிலங்கள், கடல் வளம் மற்றும் ஏனைய வளங்கள் பூரணமாக ஏதாவது ஒரு பொருளை உற்பத்தி செய்யறதுக்காக வினைத்திறனாக ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். இப்ப வினைத்திறனாக ஈடுபடுத்தப்படுற டைம் என்னன்னா, விவசாய நிலத்தை விவசாயத்துக்கு தான் பாவிக்கும், தோட்ட நிலத்தை தோட்டம் செய்ய தான் பாவிக்கும். அப்பதான் அது வினைத்திறனாக பயன்படும். ஒரு விவசாய நிலத்தை வந்து தோட்டம் செய்யலாம் இல்லை, ஆனா அந்த வினைத்திறன் உற்பத்தி செய்யற அளவு குறைவா இருக்கு. அப்ப 2 நிபந்தனை சொல்ற, ஒன்று வேலை செய்ய தயாரான அனைத்து மனிதர்களும் ஏதாவது ஒரு வேலையில ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். இரண்டாவது, அந்த நாட்டில் காணப்படுற வளங்கள் பூரணமாக ஒரு வினைத்திறனான உற்பத்தியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். இந்த 2 நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படுகின்ற போது அந்த நாட்டுல பூரண வேலை வாய்ப்பு காணப்படுதுன்னு சொல்றோம். அப்ப இப்ப நாங்கள் கவனிச்ச வரைக்கும் எங்களுக்கு 2 விஷயம் விளங்கி இருக்கும், விளக்கமா இருக்கும். ஒன்று, இங்க மனிதர்கள் என்றா அது 18 வயதை தாண்டின வேலை செய்ய விரும்புறாங்க. ரைட்? வளங்கள் என்றா அந்த நாட்டில் காணப்படுற விவசாய நிலங்கள், தோட்ட நிலங்கள், நீர்நிலைகள், காடு, கடல் போன்ற வளங்கள். வளங்கள்தான். இந்த 2 வளங்களும் ஏதாவது பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு பயன்படுத்தப்பட்டா அந்த நாடு பூரண வேலை வாய்ப்புல இருக்கு. சரிதானே? அது வளங்களாக இருந்தால் பூரணமாக பயன்படுத்தப்படணும், வினைத்திறனான உற்பத்தி முறையில பயன்படுத்தப்படும். அப்ப வினைத்திறனாக பயன்படுத்தணும் என்னது? விவசாய நிலத்தை விவசாயத்துக்கு பாதிக்கும், தோட்ட நிலத்தை தோட்டத்துக்கு பாதிக்கும், கடல் மீன்பிடிக்கு பாதிக்கும். இப்ப அது வினைத்திறனாக பயன்படுத்தப்படும்.
இப்ப இந்த ரெண்டு நிபந்தனைகளும் பூர்த்தி செய்யப்படும் போது அந்த நாட்டுல பூரண வேலை வாய்ப்பு சூழ்நிலை தோணும். நீங்க எக்கனாமிக்ஸ்ல போய் டீட்டெயிலா படிச்சிருப்பீங்க. இப்போ அப்ப எக்கனாமிக்ஸ்ல என்ன இருக்கும்? 5 வீதம் 4 வீதம் வந்து வேலையின்மை வீதம் இருக்கும். ஆனா 96 வீதம்ன்றது ஒரு டீசென்டான ஒரு பெர்சன்டேஜ் சொல்லி படிச்சிருப்பீங்க டீட்டெயிலா. எங்களுக்கு இப்ப அது சிம்பிளா இருக்கு. இப்ப கேள்வி கேட்கணும், பூரண வேலை வாய்ப்பு என்றால் என்ன? வேலை விளக்கம் எப்படி சொல்லுவீங்க? வேலை விளக்கம் வந்து கேட்டா என்ன சொல்லுவீங்க? ஒரு நாட்டுல வேலை செய்ய தயாரான மனிதர்கள் ஏதேனும் வேலை ஒன்றில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கும். அந்த நாட்டில் காணப்படுற வளங்கள் பூரணமாக ஏதேனும் ஒரு வினைத்திறனான உற்பத்தியில் ஈடுபடுத்தப்பட்டிருத்தல் பூரண வேலை வாய்ப்பு எனப்படும். இப்படி வரை விளக்கம் கேட்டா சொல்லிடலாம். சரி, இப்ப MCQல 40க்கு பின்னால ஃபர்ஸ்ட் டேர்ம்ல, செகண்ட் டேர்ம்ல, தேர்ட் டேர்ம்ல அரசின் பொருளாதார நோக்கங்கள் 4 தருக. சிம்பிளா இவ்வளவு பாடம் எழுதலாம். இப்ப கேள்வி கேட்கணும், பூரண வேலை வாய்ப்பை அடைந்து கொள்வதற்காக அரசாங்கம் ஒன்று மேற்கொள்ள வேண்டிய அல்லது அடைய வேண்டிய இலக்குகள் 2 தருக. இப்படி இலக்குகள் 2 தருகன்னா இப்படி செய்வீங்க. இலக்குகள் 2 தருகன்னா இப்படி செய்வீங்க. அப்ப இதுக்கு நாங்கள் நோட்ஸ் வடிவம் என்ன செய்து வச்சிருக்கோம்? விளங்கி வச்சிருக்கோம். அப்பதான் எங்களால் செய்ய முடியும். அப்ப இதுல சொல்லியிருக்கிறது படி இலக்குகள் 2 தருகன்னு கேட்டா இவன் 2 விஷயத்தை பற்றி சொல்லியிருக்கோம். ஒன்று அந்த நாட்டில் இருக்கிற மனிதர்கள், 2வது அந்த நாட்டில் இருக்கிற வளம். அப்ப மனிதர்கள் பூரணமாக ஏதேனும் ஒரு வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருப்பது, 2வது அந்த நாட்டில் உள்ள வளங்கள் ஏதேனும் ஒரு உற்பத்தியில் வினைத்திறனாக ஈடுபடுத்தப்பட்டிருத்தல். அப்ப அரசானது பூரண வேலை வாய்ப்பை அடைந்து கொள்வதற்காக நிறைவேற்ற வேண்டிய இலக்குகள் 2 தருகிறது கேட்டா, ஒன்று அந்த நாட்டில் உள்ள மனிதர்கள் ஒரு வேலையில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும், அந்த நாட்டில் இருக்கிற வளங்கள் வினைத்திறனான உற்பத்தியில ஈடுபடுத்தப்பட்டிருக்கணும். இதை நிறைவேற்றுவதற்காக அரசாங்கம் பூரண வேலை வாய்ப்பினை அடைந்து கொள்ளணும். இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பூரணமாக இல்லையா? அப்ப இப்படி நாங்க விளங்க மாட்டோம். ஃபர்ஸ்ட் இந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நாங்க இந்த பாடத்தை படிச்சோம். ரைட்? நோட்ஸ் பா தேவைன்னா சொல்லுங்க, மார்க் பண்ணுவோம். விளக்கம் தேவைன்னா விளக்கத்தை மார்க் பண்ணுவோம். அப்பதான் திருப்பூர்ல படிக்கிட்டு விளக்கம். சரி, இலக்கு தேவைன்னா இலக்கு எழுதிங்க.